நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. அன்பார்ந்த பக்துலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். இல்லாமல்ல பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினாலே இந்த பூலோகத்துல நம்ம எல்லாம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவான் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் ரெண்டு ஆதி மூலம் இல்லாமல், ஆதி என்று தொடங்கக்கூடிய இரண்டு தெய்வங்கள் இல்லாமல் நம்மளால இந்த உலகத்துல வாழவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த தெய்வங்களால் நாம் படைக்கப்பட்ட நமக்கு பகவான் நமக்கு நிறைய வழிபாடுகளை சொல்லி கொடுத்திருக்கார். அதுல ஒண்ணுதான் சித்ரா பௌர்ணமி. வருகிற 12/5/2025 திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. என்ன சார் வைபவம் அப்படின்னு பார்த்தேன்னா, சித்ரா பௌர்ணமினாலே எல்லா கோவிலையும் விசேஷம் இருக்கும். அதுல குறிப்பாக அம்பாள் கோவில் எல்லாம் ரொம்ப விசேஷம். பால்குடம் எடுப்பார்கள், அம்பாளை நல்ல குளிர வைப்பா. அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில கிரிவலம், பௌர்ணமினாலே மலை கிரிவலம். இந்த கிரிவலத்துடைய மகிமை என்ன? ஏன் இந்த சித்ரா பௌர்ணமியில கிரிவலம் பண்றோம்? இப்ப எல்லா மலையிலையும் போறா. திருப்பரங்குன்றம், இங்க வந்தேன்னா திருக்கழிக்குன்றம், பிரதான திருவண்ணாமலை, அப்படிப்பட்ட மலை ஸ்தலங்கள் பௌர்ணமியில ரொம்ப விசேஷம். இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா சிவபெருமானே சித்ரா பௌர்ணமியில ரொம்ப விசேஷம். இந்த கிரிவலத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, சிவபெருமான் சந்திரனை தலையில சூடின்னு இருக்க, சந்திர சூடாமணியாக. முதல்ல அதான் பிரதானம். ஏன் மற்ற நாளை செலக்ட் பண்ணாம இந்த பௌர்ணமியை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணா அப்படின்னா, கிரிவலத்திலே திருவண்ணாமலை மலையே சிவபெருமான், மலையே அண்ணாமலையார். அப்படிப்பட்ட அந்த திருவண்ணாமலையில எம்பெருமான் சிரசிலே சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கிறார். சந்திர தோஷ நிவர்த்தியாகும், நல்ல வியாதிலாம் வராது. நீங்க கிரிவலம் போனேன்னா வியாதி நிவர்த்தி ஆகும். முதல்ல இந்த கிரிவலத்துடைய மகிமை என்ன அப்படின்னா, அந்த மலையை சுத்தும் பொழுது அந்த மலையில இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் நமது மேல் பட்டால் சர்வரோக நிவாரணம். அதுதான் கிரிவலத்தினுடைய முதல் தத்துவம். அதே போல சித்ரா பௌர்ணமியில அம்பாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அம்பாள் பூர்ணமா அன்னைக்கு இருக்கா, பூர்ண சந்திரனி. அம்பாளுக்கு அமாவாசை விட பௌர்ணமி ரொம்ப பிடிக்கும். பௌர்ணமியில ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். ஏன் அப்படின்னா, அம்பாள் பௌர்ணமியில அனுகிரக ரூபினியாக, சுவாமி எங்கே மலை ரூபத்திலே அனுகிரகம் பண்றார், அம்பாள் சாயங்கால அனுகிரக ரூபினியாக நமக்கு அனுகிரகம் பண்றார். இதுல ரொம்ப முக்கியம், 12 மாசத்துல இந்த சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமியின் மகத்துவம் என்ன அப்படின்னா 2. இந்த சித்திரை மாச பௌர்ணமியில சிவபெருமானை கிரிவலம் வருகிறோம், அம்பாளை இங்கே பால்குடங்கள் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்றா. என்ன அப்படின்னா, ஆயுள் அபிவிருத்தி காரகன். நம்ம ஆயுஷ்லாம் கெட்டியா இருக்கும் சார். அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியில சித்திரகுப்தன், வருஷத்திலே பூஜை பண்ணக்கூடிய ஒரே நாள் சித்திரகுப்தன். இந்த அஷ்டதிக்பாலகர்கள் என்று இருக்கார்கள். அதிலே தர்மராஜா, எல்லாருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் உண்டு. பெரிய இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்கா, பெரிய கவர்னர் இருக்கார் அப்படின்னா அவளுக்கு ஒரு பிஏன்னு ஒருத்தர் இருப்பா. அந்த பிஏ தான் அவளுக்கு எல்லாமே, அந்தராங்கத்திலேருந்து எல்லாமே அவளுக்கு தெரியும். அவ சொல்லுவா, வழிகாட்டுவா தலைவர்களுக்கு. அந்த காலத்துல ராஜாலாம் ஆட்சி பண்ணியிருந்தா, மந்திரியை தான் கேட்பா எல்லாமே. அவர் தான் அவ்வளோ அறிவுக்கூர்மையான ஒரு விஷயங்களை சொல்லுவார். அப்படிப்பட்ட அறிவுக்கூர்மான விஷயங்களிலே மனிதர்களுக்காக சித்திரகுப்த ராஜா தான் இருந்தார். சித்திரகுப்த பகவான் சித்ரா பௌர்ணமியில அவருக்கு ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, யம தர்மராஜா சபையில கணக்கு எழுதக்கூடிய, ஆயுள் கணக்கை எழுதக்கூடிய ஒரு பெரிய சுவாமி அவர். என்ன பண்ணணும் அன்னைக்கு அப்படின்னா, தர்மராஜாவை வழிபட வேண்டும். தர்மராஜா கோவில் அதிகமா எங்கேயும் கிடையாது.
ஆகியினால தர்மராஜா சிவபெருமானுடைய பரம பக்தர். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோவில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. இன்னும் பல ஊர்ல எல்லாம் சித்திரகுப்தன் இருக்கும். அந்த சித்திரகுப்த பகவானை போய் வழிபட வேண்டும். என்ன சார் பண்ணுவார் அப்படின்னா, நமது ஆயுள் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது நம்ம கணக்கை தீக்கிறதே அந்த மண்டபம் தான், தர்மராஜா மண்டபம். அதுக்கு பேரே தர்ம மண்டபம் வேறு. அப்படிப்பட்ட அந்த மண்டபத்துல இந்த சித்திரகோகம் பக்கத்துல மொத்தம் 12 பேர் இருப்பா. அந்த 12 பேர்ல 6 பேர் நம்ம செய்த புண்ணியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 6 பேர் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சித்திரகுப்த மகாராஜா எழுதின கணக்கு கரெக்டா இருக்கும். அப்ப மகாராஜா தர்மராஜா தான் அதுக்கு தண்டனை கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த சித்திரகுப்த மகாராஜா எதுக்காக அன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம வச்சிருக்கோம் அவரை வழிபடணும் அப்படின்னா, நம்மளுடைய தலையெழுத்திலேருந்த எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி எங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா தர்மராஜா அதை மீறி செய்ய மாட்டார். நம்மளுடைய கணக்கு வழக்குகள் பாவ புண்ணியங்களை எல்லாம் சித்திரகுப்த மகாராஜா சுவாமி, நான் என்னுடைய ஜென்மால பாவம் பண்ணாம இல்லவே இல்லை. இந்த மனிதனா பிறந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நம்ம தாயாருடைய கர்ப்பஸ்தானத்திலிருந்து 7 வயசுக்கு மேல வந்தோடனே ஏதோ விதத்துல ஒரு பாவத்தை செய்து கொண்டிருப்போம். நமக்கு தெரியாத பாவங்கள் வேணுனே செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட பாவ புண்ணியங்களை எல்லாம் சித்திரகுப்த பூஜையில சுவாமிகிட்ட போய் அனுகிரகம் பண்ணி வேண்டிக்கணும். அடுத்தது சித்திரகுப்தருடைய இந்த சித்ரா பௌர்ணமியில பிராமணர்களுக்கு அன்னபோஜனம். ஒரு பிராமணன் ஆத்துல சாப்பிட சொல்லணும். சொன்னேன்னா அவ சாப்பிட்டோன்னே சித்திரகுப்தனுடைய அவதாரமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. சாமி, நாங்க எப்படி சாப்பாடு போறது அப்படின்னா, கோவில்ல அன்னதான வைபவத்தை செய்யலாம். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய போகுங்கள். அங்கே யம தர்மராஜா பரம சிவ பக்தர், சனி பகவானுடைய அண்ணாதான் அவர். அவ 2 பேருமே சிவனுடைய பக்தர்கள். சனி பகவானும் சிவனுடைய பக்தர்கள், இவரும் சிவ பக்தர். அப்படிப்பட்ட இந்த சித்திரகுப்தர் அன்னைக்கு நம்ம இதே மாதிரி பல காய்கறிகள் தானம் பண்ணலாம். கோவில்ல இருக்க சிவாச்சாரியர்களுக்கு இல்ல பிராமணர்களுக்கு வீட்டுல கூப்பிட்டு, நம்ம வீட்டுல வரக்கூடிய ஐயர் நமக்கு திதியெல்லாம் பண்ணி வைக்கிறார் இல்லையா, வீட்டுல அவரை கூப்பிட்டு காய்கறிகள் கொடுக்கலாம். இல்ல அவளுக்கு சமைச்சு சாப்பாடு போடலாம். சாப்பிடாதவர்கள் நம்ம காய்கறி எல்லா காய்கறியும் மளிகை சாமான்லாம் வாங்கி அவள்கிட்ட கொடுத்தேன்னா சித்திரகுப்தனுடைய கணக்கில் இருந்து நம்ம தப்பிப்போம். தர்மம் பண்ணணும். அன்னைக்கு தானங்கள் நிறைய பண்ணணும். நீர்மோர் பானகம் கொடுக்கணும் வரவாளுக்கு. அப்படிப்பட்ட ரொம்ப வைபவமானது இந்த சித்திரகுப்தனுடைய பூஜை. அதை ஆத்திலேயே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நேர கோவில்ல போய் தரிசனம் பண்ணணும். நம்ம பிறந்த இந்த வாழ்நாள்ல ஒரு நாளானு சித்திரகுப்தன் கோவில்ல போய் சித்திரகுப்தரை தரிசனம் பண்ண வேண்டும். நம்ம ஓலைச்சுவடியிலேருந்து அவர் மாற்றுவார். பரம பக்தன் என்று சொல்லுவார் தர்மராஜா சபையில. அவரை நீங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அவரை போய் பூஜித்தேன்னா, தரிசனம் பண்ணி சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணி வந்தேன்னா, தர்மராஜா சபையில நம்ம பாவ புண்ணியங்களை சொல்லும் பொழுது சுவாமிகிட்ட ரிக்வஸ்ட் வைப்பாரா தர்மராஜாட்ட, சுவாமி என்னை அவர் சித்ரா பௌர்ணமிக்கு எனக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி ஒரு பெரிய பரம பக்தனாக இருந்தார், இவருக்கு தண்டனையை கம்மி பண்ணுங்கள் என்று நமக்கு ரிக்வெஸ்டேஷன் போடுவார். தண்டனையே வராது. சித்திரகுப்தன் கேட்டுட்டார்னா தர்மராஜா அப்படியே ஓகேம்பாராம். அப்படி ஒரு பாக்கியத்துக்காக தான் இந்த சித்ரா பௌர்ணமியில இந்த சித்திரகுப்தருக்கு நம்ம இந்த பூஜைகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஆன்மீகத்திலே. அப்படிப்பட்ட அந்த இதிகாச புராணங்கள்ல காஞ்சி மாநகரிலே சித்திரகுப்தன் கோவில் உள்ளது. கண்டிப்பா வாழ்நாள்ல ஒரு நாளான அந்த சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துடணும். பார்த்தேன்னா சுவாமி நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவார். திருப்பம் வரும் வாழ்க்கையில். கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன், குழந்தை பிறக்கலேம்பேல், பிதிர் சாபம்பா. ஜாதகத்துல பார்த்தேன்னா கால சர்ப்ப தோஷம் அப்படின்பா. சர்ப்பதோஷம் உள்ளது, செவ்வாய் கிரக தோஷம் உள்ளது, செவ்வாய் தோஷம் உள்ளதும்பா. சுக்கிரன் பார்க்கல மறைஞ்சுட்டாம்பா. மாங்கல்ய ஸ்தான பாக்கியம் இல்லேம்பா. மாங்கல்யத்துக்கு தெம்பு இல்லேம்பா. கர்ப்பஸ்தானத்தை கர்ப்ப நோய் இல்லேம்பா. வியாதி எல்லாம் இருக்கும்பா. குழந்தை பிறக்கலேம்பா. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு சித்திரகுப்தன். அன்னைக்கு பிராமணர்களுக்கு தானம் பண்ணுங்க. சித்திரகுப்தனுக்கு தானம் நீ எவ்வளோக்குள்ள பண்றியோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சக்தி அதிகமாகும். அந்த காலத்துல தங்கமும் வெள்ளியும் கொடுப்பாரு.
கோவில்ல இருக்க சிவாச்சாரியர்களுக்கு வஸ்திரங்கள்லாம் வாங்கி போய் கொண்டு கொடுக்கலாம். கோவிலுக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி திரி வாங்கி கொடுக்கணும். எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுக்கூடாது, திரியோட வாங்கி கொடுங்கள். அந்த தீப பிரகாசத்திலே நமக்கு பாவங்களை எல்லாம் நகர்ந்து விடும். அப்படிப்பட்ட இந்த சித்ராகுத்திர வைபவத்துல எல்லாரும் சித்திரகுப்தரன் வழிபட்டு நம்மளுடைய ஆயுளெல்லாம் என்னென்ன பாவங்கள் பண்ணுமோ அனைத்தையும் நிவர்த்தியாகி இந்த பூலோகத்துல நமக்கு ஒரு சிவலோக பதவியோ இல்ல வைகுண்ட பதவியோ கிடைக்கிறதுக்கு எம்பெருமானை பிரார்த்தனை செய்வோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.